Hello everyone, நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா motion of a block in a contact. அதாவது இது ரொம்ப சிம்பிள். அதாவது ரெண்டு மூணு டிஃபரண்ட் மாசஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து சேர்ந்து புஷ் பண்ணாலோ புல் பண்ணாலோ அப்ப அதுக்கோட ஃபோர்ஸ் என்ன, அதுக்கோட ஆக்சிலரேஷன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். இட்ஸ் அவ்வளவுதான். இது ரொம்ப சிம்பிள் தான். பட் இது இந்த வீடியோ நல்லா தெளிவா கவனிங்க. ஓகேவா? நாம இந்த மாதிரி ரெண்டு டிஃபரண்ட் மாசஸ் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். அந்த ஆப்ஜெக்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்மால் ஆப்ஜெக்ட்டை வந்து A அப்படின்னு சொல்லி வெச்சுக்கலாம். அதே மாதிரி செகண்ட் ஆப்ஜெக்ட்டை நம்ம B ன்னு சொல்லி நம்ம நேம் வெச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ A ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய மாஸ m1 சொல்லி வெச்சுக்கலாம். B ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய இத வந்து m2 ன்னு சொல்லி நம்ம வெச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம A ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஃப்ரீ பாடி டயகிராம் பார்க்கலாம். First m1 m mass. So இப்போ இதுக்கான force value என்ன அப்படின்னு ஈக்குவேஷன் படி பண்ணா F minus F equal to ma. அதாவது first நம்ம force is equal to mass time acceleration சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா? இப்ப forceங்கிறது mass time acceleration தான். இங்க mass நம்ம m1 சொல்றனால நம்ம இங்க m1 a எழுதிருக்கோம். இது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. இது எதுக்கு இந்த பக்கம் F வருது அப்படின்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய B ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மாஸ் தான் நாம வந்து இப்படி எழுதுறோம். ஏன்னா இங்க கொடுக்கிற மாஸ் வந்து செகண்ட் ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய மாஸ் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். அதுதான் இங்க F, அதாவது ஸ்மால் f ல எழுதி இருக்கோம். சரிங்களா? இப்ப F minus F is equal to m1a. அவ்வளவுதான். இது ரொம்ப சிம்பிள். இப்ப செகண்ட் ஆப்ஜெக்ட் ஆன அதாவது ஆப்ஜெக்ட் B க்கு வரலாம். இப்ப ஆப்ஜெக்ட் B க்கு ஃபோர்ஸ் தருவோம். இந்த பக்கம் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இல்ல, அதாவது இந்த பக்கம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண அடுத்த மாஸ் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் இல்ல. சோ அதனால வந்து இந்த பக்கம் F வராது. ஓகேங்களா? சோ அதனால F வந்து இந்த ஒரே F தான். சோ F is equal to m2a. அவ்வளவுதாங்க. இப்ப வந்து இதுக்கான ஆக்சிலரேஷன் அண்ட் ஃபோர்ஸை கால்குலேட் பண்ணலாம். Acceleration is equal to F by m1 plus m2. அதாவது ஃபோர்ஸ் என்னன்னு அவங்களே क्वेश्चनिங் கொடுத்துருவாங்க. ரெண்டு டிஃபரண்ட் ஆப்ஜெக்ட்டோட டிஃபரண்ட் மாஸஸ் என்ன அப்படின்னு क्वेश्चनலே கொடுத்துருவாங்க. நீங்க ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன அப்படின்னா A is equal to F by m1 plus m2. அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் இது அப்படியே ஃபோர்ஸ் மாத்தணும் அப்படின்னா F is equal to m2 into F. இங்க ஏன் m2 னா because it only carries the biggest mass. ஓகேங்களா? சோ m2 into F क्वेश्चनல கொடுத்திருக்காங்க இல்லையா, நான் இவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுறேன், இவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறேன். அப்ப வந்து இந்த m2 into F, அதாவது இந்த क्वेश्चनல கொடுத்த ஃபோர்ஸையும் மாஸாலையும் m2 ஆலையும் மல்டிபிள் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த வர ஆன்சரை m1 and both different masses ஆட் பண்ணி டிவைட் பண்ணிக்கணும். அதாவது இன்னும் சிம்பிளா சொல்ல போனா F is equal to m2 into F divided by m1 plus m2. அவ்வளவுதாங்க. இப்ப இந்த ரெண்டு டிஃபரண்ட் மாஸஸ், அந்த ரெண்டு டிஃபரண்ட் மாஸஸையும் சேர்த்து வச்சு தள்ளனோம்னா அதுக்கான ஆக்சிலரேஷனை கண்டுபிடிக்க சொன்னோம்னா A is equal to F by m1 plus m2. அதே இது ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா F equal to m2 into F divided by m1 plus m2. ஓகேங்களா? இது கொஞ்சம் ட்ரிக்கியான क्वेश्चन, ஆனா ரொம்ப ரொம்ப ஈஸியான क्वेश्चन. Thank you.